சின்னத்திரை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சின்னத்திரையில் ரியல் ஜோடிகள் யார் என்று தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். காதல் என்பது யாருக்கும் தான் இல்லை. வருடங்களாக காதலித்து போராடி வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் கரம் பிடிப்பது என்பது அவ்வளவு எளிதானல்ல என்றும் காதல் கூறுகிறதாம். எப்படி வெள்ளித்திரையில் பல நடிகைகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்களோ அப்படித்தான் சின்னத்திரையிலும் பல ஜோடிகள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கதாம். அந்த வகையில்தான் ரேடியோவில் ஆர்ஜேவாக பணியாற்றி வரும் செந்தில் சரவணன் மீனாட்சி சீரியலில் நடித்தாராம். இவருக்கு ஜோடியாக தான் ஸ்ரீஜா நடித்திருந்தார். இவர்களது ஜோடியை பார்த்த ஊரே பொறாமைப்படும் அளவிற்கு அட்டகாசமாகவும் நடித்திருப்பார்களாம். ஏனென்றால் ரீலை ரியல் ஆக்கக்கூடாது என நினைத்து இந்த ஜோடி கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனராம். இப்போது குழந்தையுடன் தங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அடுத்து சஞ்சீவ், ஆலியா, மானசா விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலம்தான் பிரபலமானவர்கள் இவர்கள். நடிகை ஆலிசா மானசா அதே சீரியலில் ஹீரோ பாத்திரத்தில் நடித்த சஞ்சீவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம். தற்போது இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் இந்த ஜோடிக்கு 2 குழந்தைகள் உள்ளன என்றும் குறிப்பிடத்தக்கதாம். அடுத்ததாக சின்னத்திரையில் நாயனாக வலம் வரும் நடிகர் நவீனை செய்தி வாசிப்பாளரான கண்மணி காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம். இணையதளத்தில் அதிக ஃபாலோவர்களை கொண்ட இவர்கள் இருவரும் தற்போது ஒரு குழந்தையும் பிறந்துள்ளதாம் இவர்களுக்கு. அடுத்தபடியாக பாக்கியலட்சுமி தொடரில் செலியன் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான நடிகர் தான் ஆரியனை செம்பருத்தி சீரியலில் புகழ், ஷாபனா இருவரும் காதலித்து திருமணம் 2021ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்களாம். அதனைத் தொடர்ந்து ராஜா ராணி சீரியலில் ஹீரோவாக நடித்து மிகவும் பிரபலமானவர் தான் நடிகர் சித். கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான திருமணம் சீரியலில் ஜோடியாக சேர்ந்து நடித்தவர் தான் ஸ்ரேயா மற்றும் சிந்து. இந்த சீரியலில் ஒன்றான நடித்தன் மூலம்தான் இருவரும் காதலித்து தொடங்கினாராம். இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நிலையில்தான் இவர்களது திருமணம் 2021ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இதே போன்றுதான் ஏராளமான ஜோடிகள் திருமணம் செய்து விவாகரத்தும் பெற்றுள்ளனர். ஆனால் காதல் அழிவதில்லை என்பது போல இந்த ஜோடிகள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகின்றன என்றும் கூறப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.